ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நமக்கு ரெகுலராக தேவைப்படுற கடலெண்ணெயில் ஆரம்பித்து நம்ம ஸ்வீட்டாக சாப்பிட்ற கடலை மிட்டாய் வரைக்கும் முக்கியமான ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா அது வேர்க்கடலை தான். அதுக்கான பின்னணி என்ன, அது எப்படியெல்லாம் விதைக்கிறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்கங்கிற வீடியோ தான் இன்றைக்கி உங்களுக்கு காத்திட்ருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மொத்தமாக பார்த்திங்கன்னா 60 சென்ட். இதில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 கிலோ பருப்பு போடுறோம். ஏற்கனவே போட்ட பருப்புலேருந்து ஒரு மூட்டை நாங்கள் விதைப்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம். அதில் தான் இப்போ நாங்கள் போடுறோம். 2 தடவை உழவு ஓட்டி விட்டு பருப்பு விடுற வரைக்கும் வண்டி செலவுன்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு 4000 ரூபாய் ஆச்சு. செடி பார்த்திங்கன்னா நல்லா தலைய ஆரம்பிச்சிருச்சு. பருப்பு போட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா பெருசாக மழையே இல்லை. 90 நாளில் பார்த்திங்கன்னா 2 தடவை களை வெட்டுவோம். ஒன்று 20 to 25 நாளில் ஒன்று, 40 to 45 நாளில் ஒரு தடவை களை வெட்டுவோம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் களைக்கொல்லி தான் அடித்தோம், களை வெட்டலை. செகண்ட் டைம் தான் களை வெட்டினோம். அதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா 2050 ரூபாய் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புழு தாக்குறது தான் அதிகமாக இருக்கும். பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தோம். பச்சைப்புழு பார்த்திங்கன்னா நிறைய இலையிலலாம் ஒட்டி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு 3250 ரூபா செலவாச்சு. சொட்டு நீர் பைப் மாட்டுறதுக்குள்ளே என் வீட்டுக்காருக்கு வேறு சொட்டு நீர் பைப்பில் தேல் கொத்திருச்சு. நாங்கள் அந்த பைப் ஃபிட் பண்ணுறதுக்கே 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ 1 வீக் கழித்து தான் எங்களுக்கு பருப்பே முளைக்க ஆரம்பிச்சிச்சு, விதையே வர ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொன்றும் டிலே ஆக ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த 90 நாளுக்குள்ளே நாங்கள் ஒரு தடவை மட்டும் உயிர் உரம் கொடுத்தோம். ரைசோபியமும் பொட்டாஷ் பாக்டீரியாவும் கலந்தடித்தோம். வெள்ளச்செடியை பொறுத்த அளவில் பெருசாக வேலை இருக்காது. களை வெட்டுறது 2 டைமும், பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். மற்றபடி அறுவடையப்போ தான் வேலை அதிகமாக இருக்கும். மற்றபடி தண்ணி மட்டும் விட்டால் போதும். இப்போ மயில் பார்க்குறதுக்கு தோட்டத்தில் அழகாக இருக்கும். சரி பூச்சியெல்லாம் திங்கட்டும் அப்படின்னு இருக்கும். ஆனால் கடைசி நாள் ஆக ஆக அந்த நிறைய கடலை பிடிக்க ஆரம்பித்தப்போ மயில் பார்த்திங்கன்னா நம்ம அதை முடுக்கிறதே டெய்லியும் காலையில் 5 மணி ஆனால் எந்திரிச்சு போகணும், பொழுதோட 5 மணி ஆனால் போகணும். மயில் தொல்லை விடவே இல்லை. ஃபுல்லாக மயில் தின்னது போக தான் மிச்சத்தை மூட்டையே கட்டுற மாதிரி இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55 நாளைக்கு மேலே ஆச்சு. செடியெல்லாம் வாட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மயில் அதிகமாக வர்றதுனால சொட்டு நீர் பைப்பில் இருக்கக்கூடிய தண்ணி பாயிற இடத்துல அப்பப்போ நிற்கிறத கொத்தி கொத்தி சொட்டு நீர் பைப்பெல்லாம் ஓட்டையாக்கிருச்சு. அது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அதிகமாக லீக் ஆகுது, ஒரு இடத்துல தண்ணியே பாயாமல் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு பைப்பு. அதனால தான் இப்போ செடியெல்லாம் வாட ஆரம்பிச்சிருச்சு. மழை ஒன்று வந்தால் நல்லா ஆயிரும். பருப்பு நல்லா ஊற ஆரம்பிச்சிடும். இப்போ நிறைய பிஞ்சு இருக்குது, உள்ளே எடுத்து பார்த்தோம். ஆனால் அந்தளவுக்கு ஈல்டு இல்லைன்னு தான் சொல்லணும். கம்மியாக தான் கடலை பிடிச்சிருக்குது. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 நாள் ஆயிடுச்சு. பிடுங்கறக்கு ஓரளவுக்கு இன்னும் ஒரு 10 days தான் இருக்குது. ஒரே ஒரு மழை வந்துச்சு பாருங்கள். செடி நான் முன்னாடி காமிச்சதுக்கும் இப்போ காமிச்சதுக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. செடி தோட்டத்தை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பச்சை பசேல்னு எப்படி மாறிடுச்சு பாருங்களேன். என்ன தான் நம்ம எவ்வளோ தண்ணி விட்டாலும் நம்ம ஒரு மழை பெய்கிற மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் போல். இவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது. கடலச்செடி போட்டதுலேருந்தே இந்த ஒரு மழை தான். அதுக்கப்புறம் மழையே பெய்யலை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 95 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் பருப்பு போட்டு ஒரு வாரம் கழித்து தான் அது முளைச்சனால நாங்கள் ஒரு 5 நாள் விட்டே அதுக்கப்புறம் தான் பறித்தோம். 95 நாளைக்கு மேலே தான் பறித்தோம். தண்ணி விடுறதுக்கும் ரொம்ப சொட்டு நீர் பைப் சரியாக பாயாதனால அங்கங்கே காய ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம க்ரீனிஷாக இருந்த செடி பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா காஞ்சும் இருக்குது. நல்லா பருப்பு முத்திருச்சு. பருப்பு பாருங்கள், நல்லா பெரும்பருப்பாக தான் இருக்குது. ஆனால் செடிக்கு பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்க கடலை கம்மியாக இருக்குது. ஆனால் பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி நல்லா நிறைய இருக்குது. நல்லா ஃபுல்லாக மழை பெஞ்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறைய கடலை பிடிக்கும். நாங்கள் வேலைக்கு ஆள் யாரும் போடல பறிக்கிறதுக்கு. நான் அப்போ தான் இன்னொரு அப்பார் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க மட்டும்தான் பறித்தோம், வேறு யாரும் பறிக்கலை. 40 கிலோ பருப்புங்கிறனால நம்ம மட்டுமே பறித்தா போதும், ஆள் கூலி கட்டாது அப்படின்ட்டு நாங்கள் எதுவும் பறிக்கலை. நாங்களாகவே பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் கடைசியாக தான் கொஞ்சம் தான் அந்த இதை பறித்தேன். மற்றதெல்லாம் அவங்க தான் பறித்தாங்க. செடி ரொம்ப காய ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம இப்போ மாட்டுக்கு தீவனமாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் காய போட்டு ஏற்கனவே காஞ்சிட்டனால அப்படியே கொஞ்சம் காய விட்டு அப்படியே போரில் வச்சு அமுத்திடலாம். ஆனால் பிடுங்கறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. ஏன்னா தண்ணியே பத்தாதனால செடியெல்லாம் காஞ்சனால கையிலலாம் குத்த ஆரம்பிச்சிருச்சு.
ஒரு செடியில் பாருங்கள் எத்தனை பருப்பு பிடிச்சிருக்கு. இன்னும் பிஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு பாருங்கள். அதெல்லாம் இன்னும் ஊறுறதுக்கு லேட் ஆகும். விழுது நல்லா மேலே வரைக்கும் வந்துருச்சு செடி பெருசானதுனால. ஆனால் காய் அந்தளவுக்கு வந்து பிடிக்கல. செடி பெருசாக வளர்ந்துருச்சு. இந்த ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா இதே வேலை தான். காலையில் கடலக்கொடி போடுங்க, மதியானம் உட்காந்து வெயிலில் உட்காந்து ஆய மரத்தடியில் அப்படியே பேசிக்கிட்டே ஆஞ்சிட்டே இருந்தோம். ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ரொம்ப கஷ்டங்க. விவசாயம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாது. அதுவும் பெரிய வேலை தான். இது நம்ம பறித்த உடனே பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து பறிக்கிறத அப்படியே சாக்கை விரிச்சு விட்டு கொட்டி 2 நாளைக்கு காய போட்டுருவோம். நல்லா வந்து அந்த மண்ணெல்லாம் உதிரணும். நாங்கள் பச்சைக்கல்லையாக கொடுக்கறதில்ல. மண்டியிலையோ இல்லை மில்லுலேயோ வந்து நாங்கள் விதப்பருப்பு கொடுக்குற இடத்துலையோ இல்லை எண்ணெய் ஆட்டுற இடத்துலையோ இதை வந்து நாங்களாக கொண்டு போய் தான் கொடுத்துருவோம். அப்பப்போ நல்லா உலர்த்தி விட்டுட்டே இருந்திங்கன்னா சீக்கிரம் காஞ்சிக்கும். நல்லா பருப்பெல்லாம் மொறுமொறுன்னு ஆயிரும். அடிக்கிற வெயில் புரட்டாசி மாதம் மாதிரியாக இருக்குது. ஏப்ரல் மேல் அடிக்கிற வெயில் மாதிரி இருக்குது. காஞ்சதெல்லாம் பார்த்திங்கன்னா குமியல் ஆட்டை குமிச்சு வச்சிட்டோம். ஏன்னா இன்னும் காஞ்சது அப்படின்னா எடை குறைஞ்சி போயிடும். அதனால் அப்படியே குமிச்சு வச்சிட்டோம். ஆல்ரெடி செடி பார்த்திங்கன்னா காஞ்சி தான் இருந்துச்சு. அதனால் பொறிக்க இன்றைக்கி வேலை அப்படியே காய போட்டு அப்படியே எடுத்து போரில் அடிக்கிடலாம் அப்படின்ட்டு தான் கட்டிகிட்ருக்குறாங்க. அப்படியே போரும் வச்சிடலாம், ஒரே வேலையாக போயிடும். பருப்பையும் காய போட்டாச்சு, இதையும் போரில் எடுத்து வச்சிட்டோம்னா நாளைக்கு மறுபடியும் பறித்து நாளைக்கு பொறிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அவ்வளோதாங்க. இதான் வந்து ஃபுல் ப்ராசஸ். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் எவ்வளோ செலவாகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபாய் செலவாகிருக்கு. மொத்தமாக 11 மூட்டை வந்துச்சுங்க. ஒவ்வொரு மூட்டையும் பார்த்திங்கன்னா 35லேருந்து 40 கிலோ இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 2 மூட்டை எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் விற்றதுன்னு பார்த்திங்கன்னா 9 மூட்டை விற்றுட்டோம். கிலோவுக்கு வந்திங்க 75 ரூபா இன்றைக்கி ரேட் படி சொன்னாங்க. 9 மூட்டைக்கு கிட்டத்தட்ட 25,000 கிட்ட கையில் வந்துச்சு. 12,000 ரூபா செலவு போக பார்த்திங்கன்னா 13,000 ரூபாய் கைக்கும் இந்த மாட்டு தீவனத்துக்கு இந்த கொடியும் தாங்க மிச்சம். உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாதும்பாங்க. அது மாதிரி தான் ஆகிப்போச்சு. இந்த தடவை ரொம்ப ஈல்டு கம்மி தான். கடலக்கொடியும் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் கடலக்கொடி இதில் மிச்சம் தான் நமக்கு. அப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 20-25 ரூபாய் லாபம் 3 மாதத்தில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.